ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரில, படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே வீட்டில் டைம் இருக்க மாட்டேங்குது, புக்ஸ் எடுத்து வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வாங்க கம்பைன் பண்ணி என் கூட சேர்ந்து படிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் தாங்க நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். பட் சைட் பை சைடில் தமிழும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அதோட எஜுகேஷன் சைக்காலஜியும் முக்கியம், ஜிகேவும் முக்கியம். பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 30 மார்க்குங்க, ஜிகேக்கு ஒரு 10 மார்க். இந்த 40 மார்க்ஸ்க்கோசரம் ஆனால் நம்ம புக்ஸ் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ இருக்குங்க. எந்த கொஷின் கேட்பாங்கங்கிறத நம்மளால் யூகிக்கவே முடியாது. சரி, அப்போ அதுக்கு ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கலாம். அதில் கிடைக்கிற கொஷின்ஸ்லாம் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் எக்ஸாம் முன்னாடி ஒரு ரொட்டீனாக பார்த்துட்டே வந்தோம்னா அதில் ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணி கம்பேர் பண்ணி படிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். 9th தமிழில் பார்த்திங்கன்னா 7-2 இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தாங்க இது. விருந்தே புதுமை, அதை யார் சொன்னார் அப்படின்னா தொல்காப்பியர் கூறியிருக்காரு. வினைச்சொற்களை அதோட அமைப்பு, பொருள், சொற்றொடர்களில் அது தொழில்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. சொற்பொருளுக்கு ஒரு லெக்சிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட பொருள். ஓகேவா? தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றணும்னு சொல்லுவாங்களே அது. தமிழ் அண்ட் ஜப்பானிய மொழி அந்த துணை வினைகள் முதல் வினையை பின்பு இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின் தான் இடம்பெறும் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்னா தமிழ் அண்ட் ஜப்பானிய மொழி. தமிழில் துணை வினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடக்கங்களில் முதல் வினையாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. மிசையோட எதிர்ச்சொல் கீழே, அதை அதோட மிசையோட பொருள்னு கேட்டாங்கன்னா மேலேன்னு சொல்லணும். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாததுன்னா புலரி அப்படின்னு சொல்கிறோம். குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம்னா குண்டு அப்படின்னு சொல்கிறோம். நான் குட்டைன்னு எழுதினேன், தப்பு, ஆனால் குண்டு கரெக்டாக. கவிஞர் தமிழ் ஒளியின் காலம், அதாவது தமிழ் ஒளி கவிஞர் இருக்காரு, அவர் காலம் 1924 1965. வரப்பெயர் அப்படின்னா நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், சோழ நாடு நாடெல்லாம் நீர் நாடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னம் மாடும் மகன்துறை பொய்கையில் இடம்பெறும் நூல் என்னன்னா பெரிய புராணம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்தோம் அப்படின்னா சமயம் அப்படின்னா ஆன்மாவை பின்பற்றுதல், அதாவது பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். 4வது துதி யாருக்காக பாடிய பாடல் அப்படின்னா சைவ சமய குறவர்கள்னு சொல்கிறோம். அப்பர் தன் கையில் வைத்திருந்ததை உளவாரம்னு சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் கையில் இருக்கிறது பொற்றாளம்னு சொல்லுவோம். 4வர் துதி பாடியவர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார். 4வர் துதியில் 2வது வரி திருநாவுக்கரசர்கள் பற்றி பாடியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் முகக்கவசம் இல்லாமல், அதாவது முகக்கவரி இல்லாமல் வெளியே செல்வது சமயவாதியற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இது கேட்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெண்டிங் கொஸ்டினாக இருக்கும். சமயம் அப்படின்னா மதம், மார்க்கம் அப்படிங்கிற ரெண்டையும் சொல்லுது. குறவர்கள்னா யாருன்னா ஆசான், குரு அப்படின்னு சொல்லுவோம். திருஞான சம்பந்தரை சீர்காழி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா ஜிகே பார்க்கலாம். இந்திய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தந்தை அப்படின்னா யாரை சொல்லலாம்? ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். குப்தர்கள் வரலாற்றுக்கு முந்தைய தளம் இந்தியாவின் ஃபெலான் பள்ளத்தாக்கில் இருந்துச்சு. ஓகே, குப்தரோட வரலாற்றுக்கு முந்தைய தளம் ஃபெலான் பள்ளத்தாக்கு. இந்திய கல்வியின் மாக்னா கார்டா அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா வூட்ஸ் டெஸ்பாச். ஓகேங்களா? தீயின் எதிரினா கார்பன் டை ஆக்சைடு. தேசிய வன்முறை ஒழிப்பு தினம்னா மே 21. தீபநகரம்னா திருவண்ணாமலை. கடற்குதிரை மீன், அந்த மீன் இருக்குல்லையா, அது ஒரே நேரத்தில் அதோட கண்களால் 2 வெவ்வேறு பொருட்களை பார்க்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாழையர் விருது யார் பெற்றானா பிரான்ஸ் நாடு வழங்குது. நேருவுக்கு 84 பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. ஒரு புள்ளியில் சுமார் 70,000க்கும் மேற்பட்ட அமீபாக்கள் நிரப்பலாம். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டெஸ்ட் போட்டு பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.